வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12th ஜூலை 2022 ஷிஃப்ட் 2ல் யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் யூனிட்டில் இருக்கிற 6 கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது கம்யூனிகேஷனுடைய பார்ட் 6 வீடியோ. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. இன் எனி மாடர்ன் சொசைட்டி கம்யூனிகேஷன் ஹேஸ் 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. பவர், டிரான்சிஸ்டன்ட், அன்காமன், நான் கிரிட்டிக்கல் வேல்யூ. இதில் எதுனா இதனுடைய ஆன்சர் இன் எனி மாடர்ன் சொசைட்டி கம்யூனிகேஷன் ஹேஸ் பவர் வேல்யூங்கிறத ஆன்சர். ஏங்கிறத இப்போ பார்க்கலாம். ஹோல்ஸ் பவர் வேல்யூ பிகாஸ் பவர் வேல்யூ அப்படின்னா என்னென்னா கம்யூனிகேஷனுடைய பவர்ஃபுல் டூலாக அதை கம்யூனிகேஷன் ஒரு பவர்ஃபுல் டூலாக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த பவர் வேல்யூன்னு சொல்லக்கூடியது. அதாவது குரூப் அல்லது இண்டிவிஜுவல்ஸுக்கு அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது, அவங்க ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ க்ரியேஷன்ஸுக்கு, ரிலேஷன்ஷிப் ஒன்று பண்ண, கஸ்டமர்ஸை உருவாக்கிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு, லாயல்ட்டி ஏற்படுத்துறதுக்குன்னு இப்படி எல்லாத்துக்குமாவே ஐடியாஸ் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் இந்த கம்யூனிகேஷன். அது ஒரு பவர்ஃபுல் டூல். அதனால தான் அது பவர் வேல்யூ அப்படின்னு சொல்லி அதை நம்ம சொல்கிறோம். ஸோ ஹோல்ஸ் பவர் வேல்யூ தான். இதனால் ரிசல்ட் சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே ஷேர் நாலேஜ், தாட்ஸ் ஷேர் பண்ணுறது இப்படி எல்லாமே நடக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா அபிலிட்டி டு ஷேப் சொசைட்டி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இண்டிவிஜுவல் தனி ஆட்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காகவா இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், இந்த கம்யூனிகேஷன் ஒரு பவர்ஃபுல் டூலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் எல்லா இடத்துலையுமே இந்த கம்யூனிகேஷன்ஸ் டீச்சிங்காக இருந்தாலும், மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும், காமர்ஸ் போர்ஷனாக இருந்தாலும், அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி எல்லா லெசன்ஸ் பாடம் படிக்கும்போது இந்த கம்யூனிகேஷன் லெசன் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். த நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை. தென் ஆப்ஷன் 2A என்னன்னு பார்த்தோம்னா டிரான்சிஸ்டன்ட் வேல்யூ மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா டெம்பரவரி ஆர் ஷார்ட் லிவ்டு அப்படின்னு கொடுக்கறது தான் டிரான்சிஸ்ட் வேல்யூ. ஸோ அது கிடையாது. அன்காமன் வேல்யூ மீன்ஸ்னால் ரேர் அல்லது அன்காமனாக இருக்கக்கூடியதை தான் சொல்கிறோம். அதனால் அன்காமன் வேல்யூவும் கிடையாது. நான் கிரிட்டிக்கல் வேல்யூன்னா நான் க்ரூஷியல் ஆர் இம்பார்ட்டண்ட்டு அதுவும் கிடையாது. ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது, காமனாக இருக்கக்கூடியது, ஷார்ட் லிவ்டு கிடையாது, டெம்பரவரியாக இருக்கக்கூடாது கிடையாது கம்யூனிகேஷன். ஸோ பவர் வேல்யூ தான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. எ பர்சனல் டைமென்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் சோர்ஸ் ஆஃப் நாய்ஸ், ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்ஸ்டிடியூஷன் அப்ளிகேஷன், லொகேஷன்ஸ் ஆஃப் ரிசப்ஷன். இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2 ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எ பர்சனல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னா ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடியது தான் பர்சனல் டைமென்ஷன்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சரு இது அப்படின்னா இண்டிவிஜுவல் யூனிக் பேக்ரவுண்ட். பர்சனல் டைமென்ஷன்ஸ் சொன்னாலே அவங்களுடைய இண்டிவிஜுவல் பேக்ரவுண்ட், நாலேஜ், பிலீஃப்ஸ், வேல்யூஸ் அண்டு கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாத்தையும் ஷேப் பண்ணக்கூடிய, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் மெசேஜ் பண்ணக்கூடியது தான் பர்சனல் கம்யூனிகேஷனில் பர்சனல் டைமென்ஷன்ஸ் அப்படி சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பர்சனல் ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், கல்ச்சுரல் அப்படிங் ப்ரீவியஸ் இன்டராக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் விச் இன்ஃப்ளூயன்ஸ் ஹவு தி கம்யூனிகேட்டட் அண்டு காம்ப்ரிஹெண்டட் மெசேஜ். அதாவது அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான், இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் கேப்சர் பண்ணப்படுது பர்சனல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். சோர்ஸ் ஆஃப் நாய்ஸ் அப்படின்னா என்னென்னா இன்டர்ஃபரன்ஸ் ஆர் டிஸ்டர்ப்ஷன் தட் அஃபெக்ட் த கம்யூனிகேஷன் ப்ராசஸ். அதாவது அதில் இருக்கக்கூடிய நாய்ஸ், லவுட் சவுண்ட்ஸ், சிமேட்டிக் நாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் பேரியர்ஸ் அதெல்லாம் தான் சோர்ஸ் ஆஃப் நாய்ஸ். இது கிடையாது. பர்சனல் டைமென்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் இது கிடையாது. தென் institutional affiliations pertains to the organization or personal associates of individuals such as their workplace or membership in the particular institutions. ஸோ இதுவும் கிடையாது பர்சனல் டைமென்ஷனில். தென் லொக்கேஷன் ஆஃப் ரிசப்ஷன் ரெஃபர் டு த பிசிக்கல் ஸ்பேஸ் வேர் த மெசேஜ் இஸ் ரிசீவ்டு. லொக்கேஷன் சொல்லிட்டோம்னா அது ஒரு இடம், அதுவும் கிடையாது. ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பர்சனல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹியூமன் கம்யூனிகேஷன் இன்வால்வ்ஸ் த ஸ்கில்ஸ் ஆஃப், இங்கே 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணு என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் நாட் பீயிங் விசிபிள், செல்ஃப் ப்ரெசன்டேஷன், குரூப் இன்டராக்ஷன், ஃபார்ஜின் ரிலேஷன்ஷிப், யூஸிங் ஹைப்ரோ லாங்குவேஜ். இதில் எது இருக்குன்னா இதில் பார்த்தோம்னா நாட் பீயிங் விசிபிள் தெரியாமல் இருக்கிறது கிடையாது ஹியூமன் கம்யூனிகேஷன்ஸ்.
ஹைப்ரோ லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணணுமானா அதுவும் இருக்க சான்ஸ் கிடையாது. ஒரு ஆர்டினரியாக இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். செல்ஃப் ப்ரெசன்டேஷன், குரூப் இன்டராக்ஷன், ஃபோர்ஜின் ரிலேஷன்ஸ் இந்த 3 தான் வந்து இருக்க சான்ஸ் உண்டு. ஸோ பி, சி, டி ஆப்ஷன் நம்பர் 3 வந்து இதனுடைய ஆன்சர். ஏன்னா பார்த்துடலாம். இன்வால்வ் ஸ்கில்ஸ், செல்ஃப் ப்ரெசன்டேஷன், குரூப் இன்டராக்ஷன்ஸ் அண்ட் ஃபோர்ஜின் ரிலேஷன்ஸ். ப்ரெசன்டேஷன்னா ஒருத்தங்க அவங்கவுங்கள பற்றியே சொல்கிறது. அது ourselves to others both verbally and non-verbally. குரூப் இன்டராக்ஷன்னா அடுத்தவங்க கூட குரூப்பில் இன்டராக்ட் பண்ணக்கூடாது. ஃபோர்ஜின் ரிலேஷன்ஸ்னா பில்ட் எ மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் அடுத்தவங்க கூட நம்ம வச்சுக்கக்கூடாது. நாட் இன்விசிபிள்னா கிடையாது, விசிபிளாக இருக்கக்கூடியது தான் சம்டைம்ஸ் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் தெரியப்படுத்துறது தான் கம்யூனிகேட் பண்ணுறது. ஹைப்ரோ லாங்குவேஜஸ்னால் அதுவும் கிடையாது. ஏன்னா சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜஸை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் கம்யூனிகேஷன்ஸ்க்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நம்பர் ஏ அண்ட் இ ரெண்டுமே கிடையாது. பிசிடி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிவன் பிலோ ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் கேன் ஃபெசிலிட்டேட் ட்ரூத். பார்த்தோட்டுமே தெரியுது ட்ரூத். ஓகே ஆன்சர். கம்யூனிகேஷன் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு அப்ஸ்கர் ட்ரூத். அதுவும் ரைட்டு தான். ஸோ போத் 1 and 2 ட்ரூ. இன்னும் வந்து இப்போ பார்த்துடலாம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கேன் பி மீன்ஸ் ஆஃப் ஷேரிங் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடியது தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்கிறோம். கன்வேயிங் ஃபேக்ட்ஸ், ப்ரமோட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் பண்ணக்கூடியது தான் வந்து கம்யூனிகேஷன்ஸ். ஓப்பன் அண்ட் ஹானஸ்ட் கம்யூனிகேஷன், ட்ரூத் கேன் பி கம்யூனிகேட்டட் அண்ட் ஷேர்டு அமாங் இண்டிவிஜுவல் ஆர் குரூப். ஸோ இங்கே ட்ரூத்துங்கிறது கரெக்டாக இருக்கிறது. கம்யூனிகேஷன் கேன் ஃபெசிலிட்டேட் ட்ரூத்துங்கிறது ட்ரூ. Second statement, communication can also be used to obscure truth. அதாவது obscure truthன்னா நம்ம உண்மையை வந்து மறைச்சு வைக்கிற மாதிரி, அதாவது இந்த கன்சியல் ஆர் மிஸ்ரெப்ரசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் obscure truth. நம்மளுடைய செல்ஃப் நல்லதுக்காக வந்து அதை மாற்றி பேசுகிறது, அதுவும் வந்து கம்யூனிகேஷன் தான் சொல்லப்படுது. ஸோ அதுவும் வந்து நமக்கு ட்ரூ தான். Use tactics such as the deception, misinformation or biased communication, obscure or manipulate the truth for personal gain to influence opinions or control narratives. So, மறைக்கக்கூடியதும் வந்து கம்யூனிகேஷன்ஸ் தான். ரெண்டுமே வந்து இதனால் ட்ரூத்துன்னு தான் நம்ம சொல்லக்கூடியது. ஸோ போத் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 இதில் வந்து கரெக்ட். அப்ஸ்கர் அதுவும் பண்ணப்படும், ட்ரூத்தையும் அது சொல்லும். த நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது அசெஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். த சைன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் ஹேவ் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொசீஜர். இந்த சைன் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடமாக இருக்குது. இதோட நிறைய கொஸ்டின்ஸ் இதில் பார்த்துக்கலாம். த சைன் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன் ஹேவ் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொசீஜர். சிஸ்டம்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. Systems are invented for cross-cultural communications. இது வந்து இந்த சயின்ஸ் சிஸ்டம் வந்து கிராஸ் கல்ச்சுரல் கம்யூனிகேஷனுக்கு இன்வென்டட் பண்ணப்படுது சொல்லிக்கோங்க. இது என்ன ரைட்டுன்னு பார்த்துலாம். லாங்குவேஜ், நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் இப்படிலாம் சொல்லக்கூடியது தான் வந்து சயின்ஸ் சிஸ்டம்ஸ்லேயே சொல்லக்கூடியது. ஹாவ் சர்டன் ரூல்ஸ் அண்டு கன்வென்ஷன்ஸ், ஆனால் நாட் என்டையர்லி ஃபிக்ஸ்ட் ஆர் ரிஜிட். சயின்ஸ் சிஸ்டத்தில் ஃபிக்ஸ்டாக என்டையர்லாம் இருக்காது. சயின்ஸ் சிஸ்டம் கேன் எவால்வ் வேரி அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் பி சப்ஜெக்ட் டு இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் கண்டெஸ்ட். அதாவது ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஏற்ற மாதிரி, அந்த கம்யூனிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சயின்ஸ் சிஸ்டம் வந்து வித்தியாசமாக இருக்க முடியும். ஸோ அது ஃபிக்ஸ்டுங்கிறது வந்து ஃபால்ஸ் அசெஷன். Rules and production procedures of communications are influenced by social, cultural and contextual factors and they can be flexible and dynamic. ஸோ இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடியது, ஃபிக்ஸ்டுன்னு சொன்னதுனால அந்த அசெஷன் ராங். பட் ரீசன் டூ சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்க்ளூடிங் லாங்குவேஜ் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் இன்டீட் கிரியேட்டட் டு எனபிள் கம்யூனிகேஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். சிங்கிள் கூட மட்டுமே பேசுகிறதுக்கோசரம் இந்த வந்து லாங்குவேஜஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து கிடையாது. தி சர்ச் ஷேர்ட் systems of symbol and meaning that facilitate understanding and interaction across cultural boundaries. இந்த சயின்ஸ் சிஸ்டம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடியது, ஃபிக்ஸ்டு கிடையாது. இது சம்டைம்ஸ் இப்படி கொஸ்டின் கேட்டோம்னா இதுக்கு பேர் கொஸ்டின் தான். வாட்டுங்கிறது இப்படி தான் கேட்க போகிறோம். இப்படி சிம்பிள்ஸ் போட்டோம்னா வேர்னா எங்கே போகிறது, டைம் கிளாக் மாதிரி இப்படி போட்டு கொஸ்டின் போட்டால் வேன், ஆட்கள் போட்டால் ஹூ. இது வந்து டிஃப்ரெண்ட்
எல்லார் வந்து நம்ம அக்ராஸ் த கல்ச்சுரல் பவுண்டரிஸை தாண்டி இப்படி கொஸ்டின்ஸ் மார்க்கு கேட்கக்கூடியதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ வந்து ரீசன் ட்ரூ. ஆல்சோ அண்ட் ராங். ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் நம்பர் 4 வந்து இதனுடைய ஆன்சர். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.